ஓவர் எடுக்கலாம். அது ஏவரேட் கொட்டாவி கொட்டாவி. ஸோ இன்னைக்கு கொட்டாவியே. ஸோ இன்னைக்கு என்ன ரெசிபி செய்யறோம்? ஃப்ரிட்ஜில் ஒரு அனாசி பார்த்தேன் நான். அனாசி கேக் செய்வோமா? ஓகே ஓகே, அனாசி கேக் செய்வோம். இன்றைக்கு அன்னாசி கேக் செய்ய போகிறேன். தேவையான சாமான் அன்னாசி. ஒரு அன்னாசி எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். வட்டி இதண்டோனும். மற்றது 2 கப்பு. இந்த கப்பால் 2 கப் மாவு. ஓகே. 1 கப் சீனி. இது 1 கப் இருக்கட்டும். இந்த கப்பால தான் 1 கப் சீனி. ஓகே. 1/4 கப் ஆயில். ஓகே. ஒரு தயிர். தயிர் என்னண்டா எத்தனை கிராம்ண்டா 125 கிராம் தயிர். மற்றது 1/2 கப் பால். அப்பச்சோடான்னு சொல்ற பேக்கிங் பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஓகே. ஒரு டேபிள் ஸ்பூன் அப்பச்சோடா. மற்றது 22 கிராம். அதுக்கு அப்பச்சோடா சொன்னீங்க? இல்ல, இது பேக்கிங் பவுடர், இது பேக்கிங் சோடா. ஓகே. மற்றது இது 22 கிராம் வனிலா. அன்னைக்கு ஞாபகம் இருந்தது, வெண்ணிலா. மற்றது 1/4 டீஸ்பூன் உப்பு. தான் தேவையான போடுவோம். முதல் இப்ப சீனி போடுவோம். ஆயிலை ஊற்றுவோம். ஓகே. நெக்ஸ்ட் பால் ஊற்றுவோம். ஏண்டி அதை மட்டும் வடிவா சொல்றாள். பால் ஊற்றுவோம். இந்த உப்பு போடுவோம். இந்த சென்டென்ஸ் இந்த பால் ஊத்துவோம் என்ற சென்டென்ஸ் எனக்கு முதலெல்லாம் தெரியாது என்ன இது. அதுக்கப்புறம் படத்தை பார்த்து என்னடா பால் ஊத்துறது இதான் பால் ஊத்துறது படத்தை பார்த்து நல்ல ஒரு பகடிக்காரன். கயிறும் போட்டாச்சு. அதாவது எல்லா ஐட்டமும் இதுக்குள்ள ஒண்டா போட்டு விட்டுருவோம். அதான் கேக். மம்மி இப்ப சர்க்கிளா இது வெட்டி வச்சிருக்காங்க. இது பிறகு எங்களுக்கு யூஸ் ஆகும். இப்ப யூஸ் ஆகாது. எங்களுக்கு தேவையானது இதான் எங்களுக்கு தேவை. சோ இப்ப இதை வச்சு இதுக்குள்ள போட போறாங்க. இதை கிரஷ் பண்ணுவோம்னா நான் இப்படி நைட்டு போட்டு போறேன். 1 கப் வருதாலி ஆண்டு மம்மி அலந்து பார்க்க போகுது. கொட்டுங்க 1 கப்பு கிட்டத்தட்ட வந்துருச்சு. அது அப்படியே தூக்கி பக்கம் போடுவாங்க. இங்க போடுங்க. அதுக்குள்ள ஒண்ணும் விளையல. எதுக்கு இப்படி டெக்கரேஷனுக்கு அதுங்களுக்கு தேவை. அதுக்கு தேவை. ஒரு இது அப்படியே எடுத்து உள்ளுக்க போட போறாங்க. அடிச்சு போட்டு. ஐயோ, இப்ப நாங்க எல்லாத்தையும் போட்டு கலந்து ஊற்றுவோம். ஒரு நிமிஷம் கலந்துக்கிட்டு வந்தீங்கன்னா இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் நிப்பாட்டி போட்டு நல்லபடியா உள்ளுக்க கொடுத்து மறுபடியும் ஒரு ரவுண்ட். இப்ப இதை போட்டு அன்னாசியை போட்டு அதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணும். தெரிக்கும், தெரிக்க விடாதுங்க. அன்னாசி எங்கேயோ போகுது, உங்களுக்கு எங்கேயோ போகுது. வரையல அது இப்பதான் வரும். இன்னும் வரையல. உலக கொண்டு இப்ப நல்லா பிசையுங்கோ. இப்படி வரக்கூடாது. இன்னும் இதுவும் பார்க்க நல்லா ஸ்மூத்தா வரணும். இல்ல வேணாம், அது நேச்சுரலாவே வரட்டும். அதுக்கப்புறம் நீங்க இதுக்குள்ள ப்ளூ கலரிங் போட்டு அதுக்கப்புறம் ஏதோ மஞ்சள் கலர் ஒன்றும் வேணாம். இனி பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், வெனிலா மணத்தையும் போட்டு அடிக்கும். அடிச்சு போட்டு 1/2 மணி நேரத்துக்கு பிறகுதான் பூருக்கு வைக்கும். அவளுக்கு வைக்கும்.
ஊருக்கு பார்ப்போம். இங்கே அவனை பூரன்னு தான் சொல்றது, அதான் நான் மாற்றி சொல்லிட்டேன். ஆமாம், தமிழ்ல அது எப்படி சொல்றது? குதப்பி குதப்பி வேகன். என்ன குதப்பி? குதப்பி வேகன். நல்ல ஒரு நேம். குதப்பி வேகனா கேட்கும் போது எனக்கு குசப்சி பசுபுகள் மாதிரி தான் வருது. இதை அடிச்சுட்டேன். நீ 30 நிமிஷம் வெளியால வைக்கணும். வெளியால வைக்க என்னண்டா கொஞ்சம் இதுன்றதுக்காண்டி வீங்கிறது மொத்தமாக அதுக்காண்டி வெளியால வச்சினேன். வேண்டாம். அதுக்கு பிறகு இதை நீங்கள் கரமலுக்கு மேலேயும் போடலாம், அல்லது இதுக்கு மேலே போட்டுட்டு கரமலையை ஊற்றலாம். என்ன வேணாம் செய்யலாம். நாங்கள் ஏதோ ஒன்று இப்போ செய்ய போகிறோம், அது நீங்கள் பாருங்க. வச்சுட்டு இப்படியே கலந்து போட்டு அரை மணி நேரத்துக்கு பிறகு வந்து இப்படி கலந்து விட்டுட்டு தான் நீ ஊற்றும். எங்க இருக்குல்ல வயிறுனாதா உனக்கு இது கூடாதுடா. வயிறு இது உனக்கு கூடாது. இது நீ சாப்பிட வேண்டிய பொருள் இல்லை. இங்கே பாருங்க, இப்போ ஊற்றிட்டேன். இனி இதை போடணும். இது கொஞ்சம் ஒரு அரை மணி இது 10 நிமிஷம் வேகின பிறகு இதை தூக்கி போட்டுட்டீங்களா, இப்போ அதுக்கு மேலே கரமல் கரைச்சி ஊற்றலாம். ஊற்றலாம், இல்லையண்டா அப்படியே விடலாம். 180 சென்டிகிரேட்டில் 2 பக்கம் வேகக்கூடியதா 35-40 நிமிஷம் வெட்டினா சரி. அன்னாசிண்ட வெட்டினதை மேலே வச்சு போட்டு அப்படியே இதுக்குள்ளே போட்டு கரமல் கரைச்சி போடல. கரமல் சீனியை இப்போ மேலே போட்டுடும். சீனியை அப்படியே தூவி விட போகிறேன். அப்படியே கொஞ்சம் கரமல் ஐஸ் ஆகிடுவேன். அது வேறு. அந்த கரமலா செய்கிற இது வந்து இது ஜெலட்டின் போட்டு அடித்து அது டீஃப்ரிசருக்கு வைக்கிறது. ஃப்ரீசருக்கு வச்சு தான் உள்ள கணிப்பிடுவோம். இது அப்படியே சரி. இனி உள்ள போனச்சு இது உள்ள போட்டு ஓகே. இப்போ அவிஞ்சிட்டு எடுக்க போகிறேன், ரக்க போகிறேன். அவிஞ்சிட்டு ஆனால் காணும், அன்னாசியை காணும். பார்த்தீங்களா, வந்துட்டு அன்னாசியை காணும். அது நல்லா அவிஞ்சிட்டு இனி அது சாப்பிட வேண்டியது வெட்டி போட்டு. இங்கே வேணும் உள்ளுக்கும் போட்டு அடித்தது, வழியாலையும் போட்டது உள்ளுக்கு போயிட்டுது. இனி சாப்பிட வேண்டியதான் வெட்டி போடுறோம். இப்போ வந்து நான் மஹ்லிலுகான்ற ஒரு ஏரியாவில் இருக்கிறேன். அதாவது பரிசை விட்டு ஒரு 45 நிமிஷம் தள்ளி இருக்கிற ஒரு சிட்டி உண்டு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம்னு வந்திருக்கிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு காட்டலாம்னு நான் இப்போ படம் இல்லாமல் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இந்த ஏரியா வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. அண்ட் இந்த ஏரியா சுற்றி ஒரு பார்க்கும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கில் இருக்கிறேன். அண்ட் இது வந்து பார்க்குன்னு முன்னான் பக்கம். இந்த பார்க்குக்கு பின்னால் வந்து ஒரு மியூசியம் இருக்குது. பட் அது நான் படம் எடுக்க மறந்துட்டேன். ஸோ இந்த வீடியோட கடைசி கட்டத்துக்கு நான் வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.